அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் ஸ்டைலில் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பூண்டு அதிகமாக, இஞ்சி கொஞ்சம் கம்மியாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி சேர்த்துக்கலாம். பெருசாக இருந்தால் 4, குட்டி குட்டியாக இருந்தால் ஒரு 5 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா அதையும் வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகாய் பொடி, கரம் மசாலா பெரிய ஸ்பூனில் 1 அதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் காய்கறிகள் உங்களுக்கு பிடிச்சது சேர்த்துக்கலாம். நான் பெரிய குடமிளகா 1 சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பட்டாணி, ஃப்ரோசன் பட்டாணி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். 3 மினிட்ஸ் போதும். அடுத்தது வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். ட்ரையாக இருந்தது அப்படின்னா பாஸ்தா வேக வச்சது தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அடுத்தது அதையும் நல்லா கிளறிடலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் மூடி வச்சிடலாம். அடுத்தது லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் பவுடர் அது போட்டிருக்கேன். அடுத்தது ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பாஸ்தா ரெடி. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.